குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய சுய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு, நேற்று பல சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கு. நேற்று ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே கூட சொல்லியிருந்தேன். அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா அதோட பலன் சொல்ல முடியாது. அது ஒரு நாட்டு சைட்டில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த இது ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள். அதே மாதிரி நேற்று மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன காரணம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஐவி. நான் உங்களுக்கு பலத்தை சொல்லிருக்கேன். ஐவி யாரெல்லாம் காலையில் கூட நான் நேற்று நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கால் சைடு, இது பேங்க் நிஃப்டி வருது. நீங்கள் இதாக எடுத்துக்கணும். நேற்று நிஃப்டி இப்படி தான் இருந்தது. கால் சைடு 7 8 இருந்தது. பேங்க் நிஃப்டி 12 13 இருந்தது புட் சைடில். இது என்னன்னு சொன்னால் இன்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு எந்த பக்கம் தாக்கம் இருக்குன்னா, இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது புட் சைடு தான் தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு என்ன சினாரியோ வேணும்? ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன சினாரியோ இருக்கணும்? ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். ஓப்பனுக்கு பிலோ, எஸ்டர்டே லோவுக்கு பிலோ இருந்தால் இது நல்லா இம்பாக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஆனால் நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான், எஸ்டர்டே ஹைக்கு உள்ள, ஓப்பனுக்கு ஜஸ்ட் உள்ள ஹை மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இதுதான் அந்த இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரெண்டு பக்கமும் 15-15 இருந்தால் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் ஒரு நல்ல சினாரியோ, எந்த பக்கம் போனாலும் நல்ல சினாரியோ இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி இருக்க இப்போ இன்பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதனுடைய தாக்கம் ஆப்போசிட் சைடு போகிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் டிகே பண்ணிட்டாங்க. டிகே மீன்ஸ் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைச்ச உடனே கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது நேத்தோட ஹை. அப்ப ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் வந்துருச்சு. இது எஸ்டர்டே ஹை. சாரி, நான் ஜஸ்ட் ஒரு இதாக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை நினச்சிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். நான் இருங்க போட்டே காட்டுறேன். இது எஸ்டர்டே ஹை. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் இருக்கு. ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் வந்துருச்சு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்தோடனே மார்க்கெட் அங்கேருந்து ஒரு மூமெண்டம் பாருங்க. அதாவது எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 25, ஒரு 150 அப்படி வச்சுக்கலாமா? சரி, ஒரு 150 வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். நான் சரியாக கால்குலேட் பண்ண லைவ்ல பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து மார்க்கெட் ஹைன்னா 433 ஃப்ரெண்ட்ஸ். அந்த இம்பாக்ட் நான் அடிக்கடி பல வீடியோ சொல்லியிருப்பேன். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பஸ் போகுது, ஒரு ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 2-3 ஸ்டாப்பிங் இருக்கும். அந்த 2-3 ஸ்டாப்பிங் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங், இது செகண்ட் ஸ்டாப்பிங், இது தேர்ட் ஸ்டாப்பிங். அதுக்கப்புறம் ரூட் கிளியர், வண்டி நேராக போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய பலன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடம் நம்ம இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தா கூட நேற்று ஒரு நல்ல ப்ராஃபிட். அதாவது நேற்று கால் சைடில் போட்டவங்க எல்லாருமே நேற்று ப்ராஃபிட்டு. அதாவது லோலேருந்து போட்டவங்க பயங்கர ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல போட்டிருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட். இதுக்கு என்னென்ன காரணங்கள் நடந்திருக்கு, மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அதே மாதிரி ஒரு ஓப்பன், நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன், ஓப்பன் ஆன உடனே ஒரு லோ சின்னதா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சாரி, அது ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு ஓப்பன் சின்ன லெக் வச்சா அது ஆப்போசிட் சைடு நிறைய பெரிய லெக், அதாவது இந்த மாதிரி ஓப்பனுக்கு அப்படியே லெக்கா போகும். இது பாருங்க, ஓப்பன் லோ ரொம்ப கம்மி, அங்கிருந்து மார்க்கெட் பாருங்க. இதே ஓப்பன்ல இருந்து ஹை ஒரு சின்னதா வச்சு அங்கிருந்து அதுக்கு மேலேயே போக முடியலன்னா அங்கிருந்து டவுன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது நல்லா நோட் பண்ணும். நீங்க போய் மார்க்கெட்ல பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது வந்து ஹிஸ்டரி டேட்டா. அதாவது இந்த வீக் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது இந்த வீக்கோட ஓப்பன் என்ன 24,823. இந்த வீக்கோட ஹை என்ன 25,130 வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதானே? ஓகே. ஆல் டைம் என்ன 25,333. நம்மளுக்கு அது தேவையில்ல, நம்ம இந்த வீக் ஹை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீக்கோட லோ என்ன 24,753. இதை கிராஸ் பண்ணாம புட்ஸ்ல பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த லோவுக்கு கீழே போனாதான் அவங்க பயப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட் ஓப்பன் இருந்தாங்க 25,59. மார்க்கெட் லோ என்ன ஒரு 110 பாயிண்ட் 110 பாயிண்ட். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெக்னிக் இஷ்யூ, அதனால இதாயிடுச்சு. திருப்பி நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 110 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஃப்ரெண்ட் 110 பாயிண்ட். நேற்று மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று ஃபர்ஸ்ட் ஓப்பனுக்கு மேலே போயிட்டு திருப்பியும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனோன்னே ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வீக்லி ஹை. இதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்க போயிருக்கு பாருங்க 433. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வச்சுக்கலாங்களா, இல்ல 300 பாயிண்ட் ரேலி நடந்திருக்கு வீக்லி ஹைக்கு மேல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 300 பாயிண்ட் ரேலி நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. புட் செல்லர்ஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஒரு சினாரியோல இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு சினாரிக்கு அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் வந்து ஓடிஎம்ல தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த மணி இதெல்லாம் நடக்கும். இந்த ரேலி வந்து ஓடிஎம்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணி சொல்லி கமெண்ட்ல தருவீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நிஃப்டி 1.82% ஆயிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி 1.62% தான் இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. ஆனா பேங்க் நிஃப்டி கடந்த ஒரு 2 மாசமா வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், அதாவது நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ட்ரெண்ட் இன்னும் வரல. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் பெண்டிங் இருக்கு. பேங்க் நிஃப்டில ஒரு நல்ல ரேலி என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு பெண்டிங் இருக்கதான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாம இதுக்கு உண்டான காரணத்தை பார்த்துடலாம். நேற்று க்ளோ, அதாவது கான்ட்ரிபியூஷன் பாருங்க, எல்லாமே கிரீன், 50 ஸ்டாக் கிரீன் நிஃப்டியில். ஓகே, ரிலையன்ஸ் பாருங்க, இன்ஃபோசிஸ் பாருங்க, HDFC பேங்க் பாருங்க, ஐசிஐசி பேங்க் பாருங்க, எல்லாமே நல்ல 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 பர்சன்டேஜ் இதாக இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐ. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஐ 2 மாசமா பையிங் பண்ணாமையோ செல்லிங் பண்ணாம இருந்தாங்க. திருப்பியும் அவங்க ரேலியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கடந்த 4 நாளா பாருங்க,
எஃப்ஐஏ பையிங் மோட பாருங்க. ஏன்னா டிஏ 1800 கோடி செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ 8000 கோடி, கிட்டத்தட்ட 8000 கோடி, 7500 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அந்த மார்க்கெட் ஒன் சைடு மூமெண்டம் கொடுக்கறதுக்கு இந்த எஃப்ஐஏ எப்பயுமே ஒரு காரணம். அதே மாதிரி மார்க்கெட் ஒன் சைட் டவுன் வரதுக்கும் எஃப்ஐஏ ஒரு காரணமா இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா அவங்க செல்லிங் மூடும் பையிங் மூடும் இப்படிதான் இருக்கும், அக்ரெசிவா இருக்கும், பயங்கரமா மூமெண்டம் இருக்கும், பயங்கரமா டவுன் இருக்கும். இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம், இந்த பையிங் காரணம், இந்திய மார்க்கெட் மேல என்ன அப்படி ஒரு பையிங் வர்றதுக்கு காரணம் அப்படின்ட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது 3 வருஷம் இல்லாத அளவுக்கு க்ரூடு வந்து $69 குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம ஒரு ஒரு அக்ரிமெண்ட் அதாவது போட்டிருக்கோம் எப்படின்னா, $75 மேல க்ரூடு போனா நாம வந்து எக்கனாமிக்ல வீக்கா இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டதா நேற்று ஒரு எக்கனாமிஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன். அவர் வீடியோல சொல்லியிருந்தாரு. ஆனா அவரு ரொம்ப வருஷமா சொல்றாரு இது கரெக்டான ஒரு வே தான். அதாவது $75 மேல போனா நம்ம எக்கனாமிக் வீக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப இருக்கிறது $69 ஃப்ரெண்ட்ஸ். $1 $2 இங்க ஏகப்பட்ட டிஃபரெண்ட் இருக்கும். அப்படி பாக்குறப்ப $66 இப்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதுதான் நேற்று நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எஃப்ஐஏ பை பண்ணா மட்டும்தான் இப்படி ஒரே சினாரியல் போகும். டவுன் வந்தாலும் இப்படி வரையும். இது நல்லா எஃப்ஐஏ பவர் ஏன் எல்லாருமே நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, எஃப்ஐஏ பவர் என்ன, எஃப்ஐஏ என்ன பண்றாங்க பாருங்க பாருங்கம்பாங்க. அது இதுதான் காரணம். இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம இந்த 0 to ஹீரோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை எத்தனை பேர் நேற்று நோட் பண்ணி தெரியல. 25,300 கால் நேற்று 2 மணிக்கு பாருங்க 50 பைசா ஹை பாருங்க, கிட்டத்தட்ட 120 ரூபா. க்ளோஸ் பாருங்க 89 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பிசினஸ் இருக்கான்னு நீங்க பாருங்க. 50 பைசாக்கு 120 ரூபா, கிட்டத்தட்ட 1200 மடங்கு. 1200 மடங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பிசினஸ்க்கா பாருங்க. ஆனா இதை விட டேஞ்சர் எது இல்லைன்னு நான் பலதை சொல்லுங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டே இருங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதை ஒரு ரூபான்னு வச்சுட்டா கூட 1000 குவான்டிட்டி 1000 ரூபா ஆகுது. நம்ம 1000 குவான்டிட்டி பை பண்ணியிருந்தா 1 லட்சம் ரூபா. 10,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 10 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 1 crore ஃப்ரெண்ட்ஸ். இதை நினைச்சு பாருங்க. இது 1000 மடங்கு ரிட்டர்ன், 1000 மடங்கு. இது மாதிரி ஏதாவது பிசினஸ் இருக்கான்னு பாருங்க. இது சூதாட்டம் சொல்லலாம், இல்ல லாட்டரின்னு எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா இதுல நடக்குது தானே, இதுலயும் ப்ராஃபிட் பண்றவங்க இருக்க தானே செய்யறாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வார வாரம் நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வார வாரம் நடக்கும்னா சொல்ல முடியாது. நடந்தாலும் சந்தோஷம், நடக்கலைனாலும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். பட் இது எப்போ நடக்கும்னா, எஃப்ஐஏயும் பை பண்ணாவோ செல் பண்ணாவோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கண்டிப்பா நடக்கும். ஆனா லாஸ்ட் வீக் நடந்தது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், அதாவது லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல முடியிருப்போ பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், ஒரு டவுன் புக்கிங், ஒரு அப்பு, திருப்பி ஒரு டவுன், திருப்பி ஒரு அப்பு. இது வந்து 2 பேரும் மாறி மாறி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மூமெண்டம் இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஒன் சைடு மூமெண்டம், ஒரே சினாரியோல பையிங் மோடுக்கு வந்தாச்சு எஃப்ஐஐ. அப்ப புல்லிஷ் மோடுக்கு நம்ம வந்தாச்சு. இனி அதுக்கு உண்டான சினாரியோ நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக எஸ்டர்டே ஹைக்கு மேலேயோ இல்லை எஸ்டர்டே ஹைக்கிட்டேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தால் எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட்டுக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயினாக பை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
நம்மளுடைய தாரமந்திரம் நம்ம வீடியோல கிரீன்ல நம்ம ட்ரேட கிரீன்ல முடிக்கிறது தான், ரெட்ல முடிக்கிறது கிடையாது. அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வியூஸ் போகுது, லைக் வர மாட்டேங்குது, கமெண்ட் வர மாட்டேங்குது. தயவு செய்து கமெண்ட்ல தெரியுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.